when you think it's over, God says not yet. எல்லாம் முடிந்தது என்று நீ நினைக்கும் போது ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறார். Church, a lot of times we come to a place in our lives where நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஒரே காரியத்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா அது? இது முடிஞ்சிருச்சு. நம்ம சுற்றி இருக்கவங்க everybody agree on the same thing and they say it's over. Our doctors say it's over, our lawyers say it's over, our families say it's over, move on. Sometimes even we ourselves நம்மளும் என்ன தெரியுமா பண்ணுறோம், இது முடிஞ்சிருச்சு, இது வேலைக்காவாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். But I want to tell you today, just because everybody agrees on the same thing doesn't mean God has signed off on it. Amen. எல்லாரும் ஒரே காரியத்தை சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுனால ஆண்டவரும் அதே காரியத்தை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாருன்ற அர்த்தம் கிடையாது. Because if you look at Acts chapter 12, James has died. யாக்கோபு இறந்துட்டாரு. பேதுரு சிறைச்சாலையில் போட்டாங்க. பேதுருவோட மரண தண்டனையே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Peter is going to be executed and that is confirmed. The church had no backup plan. சர்ச்சோட முக்கியமான 2 தலைவர்கள் இல்லை. ஒருத்தர் செத்துட்டாரு, ஒருத்தர் சாக போகிறாரு. இவங்களுக்கு எந்த பேக்கப் பிளானும் இல்லை. பட் the word of God tells us that the church gathered together and prayed earnestly for Peter. வசனம் சொல்லுது, சபை மக்கள் ஒன்று கூடி ஊக்கமாய் பேதுருக்காக ஜெபிச்சார்களாம். Church, I'm not here to tell you how God rescued Peter miraculously. ஆண்டவர் எப்படி பேதுரு அற்புத விதமாக பிரிசன்லேருந்து விடுவித்தார் சொல்கிறத நான் இங்கே வரல. I am here to tell you, look at you and say, keep trying. Don't stop praying no matter what. உலகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் விட்டுறாதீங்க, ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. Because when the world tells it's over, உலகம் எது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுதோ, ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து இன்னும் முடியல மகளே, இன்னும் முடியல மகனே, நான் உனக்கு குறித்த காரியம் நிறைவேறும், அது நிறைவேறுற வரைக்கும் உலகம் எவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் God says it's not yet over. Amen. Turn to your next person and say it's not over. To give you a little context about Acts chapter 12, ஒரு சின்ன கான்டெக்ட் பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா, ஜேம்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலிக் மார்டையர். தட் இஸ், அப்போஸ்தலராக இருந்து இயேசுவுக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் உயிர் தியாகம் செஞ்ச அப்போஸ்தலர்களே இவர் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இவர் விஷயத்தில் எந்த ஒரு அற்புதமான விடுதலையும் நடக்கலை. ஆண்டவர் வந்து ஒரு தூதர் அனுப்பிச்சு இவர் வந்து சிறைச்சாலையிலேருந்து அற்புதமாக விடுதலை செய்யலை. He actually gets killed. யாக்கோபை கொலை பண்ணிடுறாங்க. சர்ச்சுக்கே ஷாக்கு. ஏன்னா this is the first time something like this is happening. சர்ச், நம்ம நிறைய வாட்டி விசுவாசம் இருக்கிறதுனால, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும், எல்லாமே நல்லா போகணும்னு அவசியம் கிடையாது. Faith does not deny loss. Faith does not deny suffering. விசுவாசம் இருந்தாலும் அங்கே போராட்டம் இருக்கும், விசுவாசம் இருந்தாலும் அங்கே இழப்பு இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதன் மத்தியிலையும் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல் just because God worked in one way with James' life doesn't mean he will work the same way with Peter. யாக்கோபை கொண்டு அவர் வாழ்க்கையில் சுவிசேஷத்தை கொண்டு இப்படி கிரியை செய்த ஆண்டவர் இதே போல தான் பீட்டர் வாழ்க்கையிலையும் கிரியை செய்வார்னு அர்த்தம் கிடையாது. People around you could experience something different, but God will work something else in your life. Amen. How many of you believe that? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, there is Herod Agrippa 1 இருக்கார். அவர் யார் பார்த்தீங்கன்னா, he is the grandson of Herod the Great. Herod the Greatோட பேரன் தான் யார் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹெரோட். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பொலிட்டிக்கலாக ரொம்ப வீக்கான ஆள், பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்கான ஆள்லாம் கிடையாது. ஸோ அவருக்கு மெயினாக முக்கியமாக என்னென்னா, சுற்றி இருக்க மக்களை அப்ரூவல் வாங்கி ப்ளீஸிங்காக வச்சுக்கணுன்றது அவருக்கு ப்ரையாரிட்டி. ஹீ நீட்ஸ் டு ப்ளீஸ் த பீப்புள் அரவுண்ட் ஹிம். ஹீ நீட்ஸ் டு கீப் த பீப்புள் அரவுண்ட் ஹிம் ஹாப்பி. அண்ட் தட் இஸ் ப்ரிசைஸ்லி வை திஸ் ஹெராட் அரெஸ்ட் பீட்டர். அவர் எதுக்கு பீட்டர் அரெஸ்ட் பண்ணுறாருனா, பீட்டர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஹி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி, அவர் ஏதோ க்ரைமில் மாட்டிக்கிட்டாருன்றதுக்காக பீட்டர் அரெஸ்ட் பண்ணல. பீட்டர் அரெஸ்ட் பண்ணுற மெயின் காரணம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது யூதர்களை சந்தோஷப்படுத்துச்சான். This pleased the Jews around him, and that's exactly why Herod arrests Peter.
But this time, church, it's a little different. It's a little more serious. இதுக்கு முன்னாடியும் பேதுரு சிறைச்சாலைக்கு போயிருக்கார், கரெக்டா? ஆனால் இந்த தடவை why did it feel so final? It's because this time his death sentence was confirmed. இந்த தடவை பேதுருவோட மரண தண்டனை கன்ஃபார்மாக நடக்கும்னு முடிவாயிருச்சு. பஸ்கா பண்டிகை வாரம் தான், இட் இஸ் த பாஸ் ஓவர் வீக். ஸோ கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டதே தவிர்த்து கேன்சல் ஆகல. இட் வாஸ் வெரி ஷுர் தட் திஸ் டைம் பீட்டர் வுட் பி எக்ஸிக்யூட்டட். அது மட்டும் இல்லை, இந்த தடவை the word of God says there were 4 squads of soldiers, which means there were 16 soldiers to guard one man. 16 soldiers, 16 guards ஒருத்தரை கார்ட் பண்ணுறதுக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டம் நினச்சா. அதுக்கு மேலே இதை தாண்டி there was an iron city gate, இரும்பில் செய்யப்பட்ட ஒரு கேட் இருக்கு. சுற்றி இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும், அந்த ஊரில் இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் there is no chance anybody can survive this. கரெக்டா? There is no chance Peter could even survive this. But church, that's why I want to tell you this chapter is about prayer. Because when the verdict seems final, இந்த தீர்ப்பு ஃபைனல் பா, இதை மாற்றவே முடியாது, எந்த டெத் சென்டென்ஸ் இர்ரிவர்சபிள்னு சொன்னாங்களோ, எந்த சென்டென்ஸ் எந்த தண்டனையை ரிவர்ஸே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அங்கே ஆண்டவர் இறங்குறார். ஏன் தெரியுமா? There was a church that chose to pray. There was a church that chose to not quit no matter the odds. When everybody said this was over, when everybody said அவ்வளோதான் காலி, பீட்டர் காலி, வெளியவே வர முடியாதுன்னு நினைக்கும் போது God responded to a faith that never quit. How many of you say I want to have a faith like that this morning? Amen. Amen. ஏன்னா நியாயமாக பார்த்தீங்கன்னா அந்த சபை இட்ஸ் ஓவர், பீட்டரை வாய்ப்பே இல்லை, சர்வைவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும்? வேறு லீடரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும். பை திஸ் டைம் தே ஷுட் ஹவ் காட்டன் another leader ready. ஜேம்ஸ் போயிட்டாரு, பீட்டரும் போகிறாரு. தே ஷுட் ஹவ் காட்டன் another person ready. But no, the church never did that. The church said, God, we will keep praying unless you move. நீங்கள் இறங்கி எங்களுக்கு கிரியை செய்கிற வரைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறத நிறுத்த போகிறது கிடையாது. சர்ச், இன்றைக்கும் நிறைய பேர் உங்களை பார்த்து இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை பார்த்து இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை பார்த்து இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே, இட்ஸ் நாட் ஓவர். யுவர் மேரேஜ் இஸ் நாட் ஓவர், யுவர் கெரியர் இஸ் நாட் ஓவர், யுவர் ஃபேமிலி இஸ் நாட் ஓவர், யுவர் ஹெல்த் இஸ் ஃபார் ஃப்ரம் ஓவர். Because God is telling you, not yet. Hold on, have faith. Amen. Let's get to the first point. And the first point for today is, when people say it's over, God says, watch me. முடிந்து விட்டது என்று மனிதர்கள் சொல்லும்போது, நான் செய்வதை பார் என்று கர்த்தர் சொல்கிறார். Let's turn our Bibles to Acts chapter 12 verses 5. அப்போஸ்தலர் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். But while Peter was in prison, the church prayed very earnestly to God for him. They did not see signs. அவங்களை சுற்றி எந்த அடையாளமும் இல்லை. அவங்க இன்னும் தூதர்கள் இறங்கி பேதுருவை காப்பாற்ற போகிறாங்களா இல்லையான்றதை பார்க்கல. அவங்க சுற்றி பார்க்குறதுக்கு நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் they prayed. You know what kind of faith this is, church? This is a stubborn faith. ஒரு பிடிவாதமான விசுவாசம். ஆண்டவரே, உங்களுக்காக நிற்கும் போது எங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க, அதனால நான் ஜெபம் பண்ணினே இருப்பேன், நீங்கள் எங்களுக்காக இறங்கி வந்து கிரியை செய்வே. ஐ மீன், ஜஸ்ட் தி டாக்டர்ஸ் could have said it's over. உங்கள் ஃபேமிலி இது முடிஞ்சிருச்சு, உங்கள் ஃபேமிலி இன்ஃபேக்ட் மூவ் ஆன், இதுக்கு அடுத்த வேலையை பாருன்னு சொல்லியிருக்கலாம். பட் சர்ச், as long as God is still on the throne, your life is not over. Amen. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பேதுருக்கு டெத் சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டதுனால ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடணும்னு. Just because the world has told it's over doesn't mean you have to stop praying. Just because the reports say it's over doesn't mean you have to stop praying. ரிப்போர்ட்ஸில் இது முடிஞ்சிருச்சு, இவன் உயிர் பிழைக்க மாட்டான்னு சொன்னதுனால நீங்கள் ஜெபிக்கிறத நிறுத்தணும்னு அர்த்தம் கிடையாது. உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இது நடக்காதுன்னு
உங்கள் கூட இருக்கவங்க சொல்லிட்டதுனால நீங்கள் ஜெபிக்கிறத நிறுத்தணும்னு அர்த்தம் கிடையாது. தட்ஸ் வாட் வி திங்க். சம்டைம்ஸ் our prayers are like missed calls to heaven. am I right? நம்ம தட்டி பார்ப்போம், ஒரு தடவை நாக் பண்ணி பார்ப்போம், பதில் வரலன்னு என்ன பண்ணிடுவோம்? we give up easily. But that's not the kind of prayer, that's not the kind of faith God is looking for, church. God is looking for a faith that never gives up. The kind of prayer these people prayed was the kind of prayer that kept knocking on the door, that kept ringing God's doorbell until he moved. ஆண்டவர் கிரியை செய்கிற வரைக்கும் கதவை தட்டிகிட்டே இருக்கிற ஜெபம் தான் இவங்க ஜெபிச்சாங்க. Because I tell you, what looks final on earth is still editable in heaven. உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபைனல்னு சொன்னாலும் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. பரலோகத்தால் இன்னும் அதை எடிட் பண்ணி மாற்ற முடியும். ஆண்டவர் கமா தான் போட்டிருக்கார். உங்கள் வாழ்க்கையில் மனுஷங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கமா தான் போட்டிருக்கார். இட்ஸ் நாட் ஓவர், எட் டு த நெக்ஸ்ட் பர்சன் அண்ட் டெல், கமா தான் போட்டிருக்காரு. டோன்ட் கிவ் அப். ஆமென், ஆமென். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். When you can't do anything, God does everything for you. உன்னால் ஏதும் செய்ய முடியாத போது கர்த்தர் அனைத்தையும் செய்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். The nights before Peter was to be placed on trial, he was asleep, fastened with 2 chains between 2 soldiers, with others standing guard at the prison gate. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்மளாக இருந்தோன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி கையில் சங்கிலி கட்டியிருக்கு, 2 கார்ட்ஸ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பக்கத்தில். சாதுவாக குட்டியாக யாரோ இருக்காங்களா பக்கத்தில்? சும்மா ஏன்ச்சாலே போட்டு அமுக்கிடுவாங்க போல். அந்த மாதிரி 2 பேர் சைடில் நின்றுட்டு இருக்காங்க. இது பத்தாத குறைக்கு இன்னொருத்தர் கார்டு பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்காரு. தேர் இஸ் நோ எஸ்கேப். இஃப் இட் வாஸ் யூ அண்ட் ஐ, பேனிக் ஆகி நர்வஸ் ஆகி ஒரு கதறி அழுது ஒரு கூச்சல் போட்டு ஆண்டவரே உங்களுக்காக நின்ன என்ன எந்த நிலைமையில் வந்து நிறுத்திருக்குன்னு கேட்டிருக்க மாட்டோமா நம்ம? இல்லை என்ன பண்ணியிருப்போம்? ஜெபிச்சிருப்போம், விடாமல் ஜெபிச்சிருப்போம், அழுது ஜெபிச்சிருப்போம், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு அழுது ஜெபிச்சிருப்போம். இல்லை என்ன மாதிரி இருக்க சில பேர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? சோல்ஜர்ஸ் கிட்ட உள்ள டீலிங் போட்டிருப்பாங்க, இங்கே பாருங்கள் என்னை இந்த ஒரு தடவை விட்டுருங்க, வெளியே போயிட்டு ஏ கூட நான் சொல்ல மாட்டேன், ஜீசஸில் ஜே கூட நான் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு ஒரு டீலிங் கூட போட்டிருப்போம் சில பேர். பீட்டர் டஸ் none of that. He is not nervous, he is not panicking. You know what he does? He is sleeping. It doesn't even make sense. ஓ, பீட்டர் அவ்வளோ பெரிய ஆளா, என் மேலே கை வைக்கவே முடியாதுடா அப்படின்னு தூங்குறாரா? இல்லை, பீட்டர் ஏன் தெரியுமா தூங்குறாரு? இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஆரகன்ஸ், இட்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எதனால தூங்குறாரு? இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தூங்குறாரு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தை ஆக்ஸ் 4ல் பேதுருவை அரெஸ்ட் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மிராக்குலஸாக அவரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆக்ஸ் 5ல் பேதுருவை சிறைச்சாலையில் போடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மிராக்குலஸாக ஃப்ரீஸ் பீட்டர். ஸோ திஸ் டைம் பீட்டர் நோஸ் என்ன ஒன்று, இந்த தடவை கொஞ்சம் வேர்ஸரான சிச்சுவேஷன், இன்னும் கொடுமையான சிச்சுவேஷன். ஏன்னா டெத் சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தடவையும் பேதுருக்கு தெரியும், என்னை முன்னாடி விடுவித்த ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் அவர் என்னை அற்புதமாக வெளியே கொண்டு வந்துடுவார், இது வரைக்கும் என்னை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த வல்லவர். அதனால தான் அவன் தூங்குறான். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கதை நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. There was a flight in the air. அந்த ஃப்ளைட் ஏரில் இருக்கும்போது there was turbulence, பலத்த காற்று, ஃப்ளைட்டு இங்கேயும் அங்கேயும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்கு. ஃப்ளைட்டில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் ஃபுல் பேனிக்கில் இருக்காங்க, பயம், நர்வஸ், அழுகுறாங்க, கத்துறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சில பேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கதறிட்டு இருக்காங்க. But there was one child, there was one girl who was calm, who was silent, who was quiet. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறாங்க, அம்மா உனக்கு பயமா இல்லையாம்மா, பதட்டமா இல்லையா, நம்ம போய் உயிரோட சேருவோமா சேர மாட்டோமான்னு தெரியாது, இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுமா லேண்ட் ஆகாதான்னு தெரியாது, நீ இன்னும் உட்காந்து காமாக உட்காந்துட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மகன் என்ன தெரியுமா சொல்கிறா திரும்பி? கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவர் என் அப்பா,
அதனால எனக்கு தெரியும் என்னை போய் பத்திரமா வீட்டில் சேர்த்துருவாருன்னு. அதே தைரியம், அதே நம்பிக்கை, அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் யாருக்கு இருக்குது? பேதுருக்கு இருக்குது. ஹீ நோஸ் டெத் சென்டென்ஸ், மரண தண்டனைன்னு சொல்லியிருந்தாலும் மரணத்தை வென்ற என் தேவன், ஜீவனோடு எழுந்த தேவன் என்னோடு இருக்கிற வரைக்கும் the death sentence is not final. Church, there's the reason why I'm saying this. When people say it's over, உன் வாழ்க்கையில் இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் I've seen so many people stand as a testimony before God. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இது முடிஞ்சிருச்சு, இவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்கள ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தி வச்சிருக்கிறாரு. எந்த குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கள சாட்சியாக, அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை பல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு ஆண்டவர். எந்த குடும்பம் ஒன்று சேராதோ, எந்த குடும்பம் உடஞ்சி போகும்னு இந்த உலகம் சொல்லிச்சோ அந்த குடும்பத்தை சேர்த்து ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க வச்சிருக்காரு. எந்த குடும்பம் கடனில் மூழ்கி போச்சோ ஆண்டவர் இது முடியலை காப்பாற்றி நிறுத்தி ஒரு ஆசீர்வாதமாக நிற்க வச்சிருக்காரு. ஸோ ஐ நோ when the world tells you it's over, it's not over, church. அண்ட் உங்களால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். பேதுரு போல் 2 கைகளும் சங்கிலி கட்டி இருக்கலாம். ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற நிலைமையில் இருக்கலாம். ஐ வாண்ட் டு டெல் யூ ரெஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெஸ்ட். சம்டைம்ஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ இஸ் ரெஸ்ட். பிகாஸ் உங்களால் எதுவுமே செய்ய முடியாத போது தட்ஸ் when God steps in. He will do everything for you. He will lead you in a miraculous way because He's done it before. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் அற்புத விதமாக நடத்தி வந்தார்ல, இனியும் அற்புத விதமாக நடத்தி வர ஆண்டவர் வல்லவர். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்.